அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு நாச்சியால் அகாடமி அண்ட் திஸ் இஸ் ஜெய். டுடே நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னு பார்த்தோம்னாக்கா தமிழ் டெஸ்ட்டில் 6 ஓகேங்களா, டெஸ்ட் நம்பர் 6 நம்ம பார்க்க போகிறோம். நம்ம ஒவ்வொரு டெஸ்ட்லேயும் பார்த்தோம்னாக்கா 50 கேள்வி வந்து டிஎன்பிஎஸ்சி அட் ப்ரெசன்ட் இப்போ நியூ சிலபஸ் அடிப்படையில் கேள்விகள் எந்த மாதிரி அமையும் அப்படின்றத ஒரு மாடலாக நம்ம பார்க்குறோம். அதெல்லாம் பார்த்தோம்னாக்கா ஒரு கொஸ்டின் தான் பார்த்தோம்னாக்கா இப்போ வரக்கூடிய எக்ஸாம்லேயும் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப அதிகம். ஏன்னா இப்போது நியூ சிலபஸ் படி பார்த்தோம்னாக்கா இலக்கணத்துக்கு தான் பார்த்தோம்னா டிஎன்பிஎஸ்சி அதிக இம்பார்ட்டன்ட் கொடுக்க போகிறாங்க. அப்போ இலக்கணத்துக்கான கேள்விகள் எங்கே இருக்குதுன்னு பார்த்தோம்னாக்கா ஆல்ரெடி கேட்ட கேள்விகளேருந்து நிறைய கேள்விகள் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப ரொம்ப அதிகம். ஓகேங்களா, நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னாக்கா நம்மளோட சேனலில் பார்த்தோம்னாக்கா இனிமேல் இப்போது இந்த வீக்லேருந்து பார்த்தோம்னாக்கா தமிழ் இலக்கணத்துக்கான வீடியோ கிளாஸஸும் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் ஆகிடும். ஓகேங்களா, ஒவ்வொரு டாபிக் வைஸ் வந்து ரொம்ப சிம்பிளாக உங்களுக்கு புரிகிற மாதிரி இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் எல்லாமே பார்த்தோம்னாக்கா ரொம்ப சிம்பிளாக புரிகிற மாதிரி உங்களுக்கு என்ன பண்ணிடலாம், வீடியோ கிளாஸ் எடுத்துருவாங்க. அண்டு கிளாஸ் எடுத்துகிட்டு கீழே டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தோம்னாக்கா ஸ்கூல் புக்கில் அந்த ஏரியா எங்கே இருக்கோ அதோட பிடிஎஃப்பும் உங்களுக்கு வச்சிரும். சரிங்களா, நீங்கள் வீடியோ நல்லா தெளிவாக பார்த்துட்டு அந்த புக்கில் போய்ட்டு நீங்கள் தேட வேண்டியதும் இல்லை, டிஸ்கிரிப்ஷன்லேயே நம்மளுக்கு பிடிஎஃப் இருக்கும். பிடிஎஃப்பில் ஸ்கூல் புக், இப்போ நியூ புக்கு, ஓல்டு புக், இப்போ இணைய எழுத்துக்கள்னு வச்சுங்களேன், இணைய எழுத்துக்கள் டாபிக் நம்ம படிக்கிறோம்னாக்கா இன்றைக்கி வீடியோ கிளாஸ்னாக்கா இணைய எழுத்துக்கள்ன்ற டாபிக் வந்து ஸ்கூல் புக்கில் எங்கெங்கெல்லாம் கவர் ஆகுது, ஓல்டு புக்கில் அண்டு நியூ புக்கில் எங்கே இருக்குதோ அதை கட் பண்ணி பிடிஎஃபாக உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் வச்சுட்டு இருப்பாங்க. சரிங்களா, இது நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருந்தது தான், இருந்தாலும் இப்போ வந்து ப்ராப்பராக அது ஸ்டார்ட் பண்ணுறோம் நம்ம. ஏன்னா இப்போதுலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா என்ன ஆகிடும், ரொம்ப குயிக்காக நம்ம இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் எல்லாமே படிச்சுட்டு இருப்போம். ஆல்ரெடி படிச்சுட்டு இருந்தாக்கா இது வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ரிவிஷன் போல் இருக்கும். சரிங்களா, சரி, இப்போ இந்த டெஸ்ட்டில் நம்ம 50 கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான், ரொம்ப நிதானமாக கவனிங்க. ஏன்னா ஒவ்வொரு சிலபஸில் உள்ள ஒவ்வொரு ஏரியாவும் வந்து நம்மளுக்கு எந்த மாதிரி நம்ம கவர் பண்ணணும் அப்படின்றத நம்மளுக்கு ஒரு தெளிவான பார்வை வந்து இந்த கொஸ்டின் பேப்பர் நம்ம ரிவிஷன் பண்ணும்போது தான் நம்மளுக்கு கிடைக்கும். ஓகேங்களா, சரி போகலாம் பாருங்கள். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தோம்னாக்கா கலைச்சொல் அறிக. ரேஷ்னல் அப்படின்ற கலைச்சொல் அறிகனாக்கா ரேஷ்னல்னாக்கா பகுத்தறிவு. ஓகேங்களா, இப்போ நம்ம ரேஷ்னல்னாக்கா பகுத்தறிவுன்னு பார்த்துட்டோமா, அடுத்த 3 நம்ம பார்க்கலாம். சீர்திருத்தம்னாக்கா ஆப்ஷன் ஏ பாருங்கள், ரிஃபார்ம்ஸ் அப்படின்னு வரும். ஓகேங்களா, நேர்மைனாக்கா ஆனஸ்ட், தத்துவம்னாக்கா ஃபிலாசபி. இது எல்லாமே பார்த்தோன்னா தனித்தனி கேள்வியாக வந்திருக்கு. இங்கே நம்ம இந்த மாதிரி தான் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணோம். இது நான் உங்களுக்கு ஃபஸ்ட் கொஸ்டின்லேயே சொல்லிடுறேன். இது வந்து ரொம்ப ரொம்ப வந்து எதுக்காக நம்ம இந்த கொஸ்டின் பேப்பர் நம்ம பார்க்குறோன்னாக்கா, இப்போ ரேஷ்னல் பகுத்தறிவு அப்படின்னு நம்ம மனப்பாடம் பண்ணக்கூடாது. சரிங்களா, அப்படி பண்ணுறதுல வந்தால் நம்மளுக்கு வந்து அந்த அளவுக்கு முழுமையான ஒரு ஃபுல்ஃபில் கிடைக்காது. இதோட நோக்கமே என்னன்னாக்கா நம்மளை சூப்பராக இந்த எக்ஸாமுக்கு தயார்படுத்திக்கணும். அதுக்கு நீங்கள் எப்படி தயார்படுத்தணும்னாக்கா இந்த விதத்தில் தான் தயார்படுத்தணும். இப்போ ரேஷ்னல் அப்படின்னாக்கா பகுத்தறிவு நம்ம தெரிஞ்சுக்கணும். சரிங்களா, ரேஷ்னல்ன்ற கேள்வி டிஎன்பிஎஸ்சியில் கேட்டிருக்கான், அதுக்கு ஆன்சர் வந்து பகுத்தறிவு. அடுத்தது 3 ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, சீர்திருத்தம், நேர்மை, தத்துவம். இதையும் நாம் படித்து வச்சுக்கணும். ஓகேங்களா, இப்போ ரேஷ்னல் ஆல்ரெடி கேட்டதுனால இனிமேல் என்ன கேட்பாங்கனாக்கா இந்த ஆப்ஷனில் இருக்குது பார்த்தீங்களா, தத்துவம் என்ற இணையான கலைச்சொல்லை தருக, ஃபிலாசபி, அது போல தான் கேட்பாங்க. அப்போது அது போல் நீங்கள் படித்தாதான் நாம் உங்களுக்கு இந்த முயற்சியை முன்னெடுத்ததுக்கு ஒரு முழு வெற்றி நம்மளுக்கு கிடைக்கும். சரிங்களா, ஓகே. செகண்ட் ஒன்று என்ன பாருங்கள், டிரான்ஸ்ஃபார்ம் என்ற சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் என்னன்னாக்கா டிரான்ஸ்ஃபார்ம்னாக்கா உருமாற்றுதல். ஓகேங்களா, டிரான்ஸ்ஃபார்ம்னாக்கா உருமாற்றுதல். தேர்தல்னாக்கா எலெக்ஷன் வரும், செயல்படுத்துதல்னாக்கா இம்ப்ளிமெண்டேஷன் அது போல் வரும். படி எடுத்தல் அப்படின்னாக்கா ஜெராக்ஸ் எடுத்தல், அதுதான் படி எடுத்தல்ன்றாங்க. நீங்கள் படி எடுத்தல்னு உடனே வீட்டோட படி எடுக்கிறாங்களா அப்படின்னு நினச்சிக்காதீங்க. சரிங்களா, ஜெராக்ஸ் எடுத்தல் இது. ஓகே. 52 பார்த்தோம்னாக்கா டிரான்ஸ்ஃபார்ம்னாக்கா உருமாற்றுதல். ஓகே. அடுத்தது 53 பார்த்தோன்னா கலை சொற்கள் தான். கலை சொற்கள் நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னாக்கா ஃபஸ்ட்டு வந்து தமிழ் புக்கில் இருக்கக்கூடிய கலை சொற்கள் எல்லாமே படிச்சிருங்க. சரிங்களா, 6th to 12th வரையுமே கூட படிக்கலாம். ஏன்னா நம்ம கலை சொற்கள் தானே படிக்க போகிறோம். திரும்ப திரும்ப ரிப்பீட்டடாக நம்ம பார்க்கும்போது பார்த்தோம்னா நம்ம நல்லா ஈஸியாக மனப்பாடம் ஆகிடும். இது எல்லாமே வந்து ஒரு சிலது பார்த்தோம்னா நம்ம இதில் எங்கே நீங்கள் மிஸ்டேக் பண்ணுறதுக்கான இருக்குன்னாக்கா தமிழ் டு இங்கிலீஷில் அந்த வார்த்தைக்கான வேர்ட் தானே நம்ம டிரான்ஸ்லேட் பண்ண போகிறோம், நம்மளுக்கு இல்லை அப்படின்னு நீங்கள் நினச்சிருவீங்க. ஆனால் ஸ்கூல் புக்கில் என்ன டேட்டா கொடுத்துருக்கானோ, இப்போது மொழிபெயர்ப்பே பார்த்தோன்னா 2 வகையாக படும். ஒரே வார்த்தைக்கு 2 பொருள் இருக்கும். சரிங்களா, அந்த 2 பொருளில் ஒரு பொருள் ஆப்ஷனில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனால் உங்களுக்கு தெரியாத அந்த ஒரு பொருள் பார்த்தோன்னா ஸ்கூல் புக்லேயே இருக்கும், அதை தான் பார்த்தோன்னா கேட்டிருப்பாங்க. சரிங்களா, அதனால் நம்ம என்ன பண்ணோம்,
ஃபஸ்ட்டு ஸ்கூல் புக்கை நம்ம ரெஃபர் பண்ணிடணும். சோம்பேறித்தனம் பற்றாதீங்க. சரிங்களா? ஓகே. கலை சொற்களுக்கு 6th to 12th வரையும் இருக்கக்கூடிய ஸ்கூல் புக்கை கவர் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு 6th to 10th கம்ப்ளீட் பண்ணிவிடுங்க. சரிங்களா? 10th முடிச்சிட்டோம்னாலே உங்களுக்கு அதிகபட்சம் முடிச்சா போல். அதுக்கப்புறம் +1 +2 ஜஸ்ட் ஒரு ரீட் போல் விட்டோம்னா இம்பார்ட்டன்ட் எல்லாமே பார்த்தோம்னாக்கா முடிச்சிடலாம். ஓகே. அலுவல் சார்ந்த கலை சொற்களை தேர்ந்தெடுக்க. மோர்ஃபெம் அப்படின்னாக்கா உருபன். இது நிறைய முறை கேட்ட கொஸ்டின் இது. ட்ரெஷரினாக்கா கருவூலம். இங்கே கொஸ்டின் பாருங்க. அலுவல் சார்ந்த கலை சொற்களில் தவறான இணையை தேர்ந்தெடுக்கன்ட்டு கேட்குறான் கேள்வி. அப்போ வந்து 3 விஷயம் வந்து கரெக்டாக பொருந்திருக்கு, 1 தவறாக பொருந்திருக்கு. அதை கண்டுபிடிச்சி நம்ம சொல்லணும். ஓகேங்களா? ட்ரெஷரினாக்கா கருவூலம், காம்பினேஷன்னாக்கா புணர்ச்சி. ஓகேங்களா? இது 3மே வந்து சரிதான். மோர்ஃபெம்னாக்கா உருபன், ட்ரெஷரினாக்கா கருவூலம், காம்பினேஷன்னாக்கா புணர்ச்சி. கேவ் டெம்பிள்னா என்னது? குகை கோவில்னு வரணும். இங்கே வந்து கற்கோவில்னு இருக்குது. அப்போ அது தவறு. 53க்கு ஆப்ஷன் டி தான் வந்து தவறான இணை. ஓகேங்களா? அப்போ அதுதான் சரி இங்கே ஆன்சர். அடுத்தது பாருங்கள், விடை வகைகள். சரியான விடை வகையை தேர்ந்தெடுக்க. கொஸ்டின் நம்பர் 54. நீ விளையாட வரவில்லையா அப்படின்ற ஒரு வினாவிற்கு கால் வலிக்குன்னு சொல்கிறாங்க. சரிங்களா? இப்போ நான் வந்து உங்களை பார்த்து கேட்குறேன்னு வச்சுங்களேன். நீ விளையாட வரலையான்னு கேட்குறதுக்கு நீங்கள் சொல்கிறீங்க கால் வலிக்குன்ட்டு. அப்போ வந்து நீங்கள் ஆல்ரெடி விளையாடி இருப்பீங்க, விளையாடினதால கால் வலிக்குது. அதுக்கான பதிலை தான் நீங்கள் சொல்கிறீங்க. அப்போ என்ன சொல்கிறீங்க? உருவது கூறல் விடை. விளையாடினாக்கா கால் வலிக்கும் அப்படின்னு சொல்லுது. ஓகேங்களா? கால் வலிக்கிறதுனாக்கா விளையாடின கால் வலிக்கிறது. உற்றதை உரைத்தல், நடந்ததை கூறுவது தான் உற்றது உரைத்தல்னு அர்த்தம். நடக்க போவதை கூறுவது உருவது கூறல். ஓகேங்களா? இப்படியே கூட கேட்பாங்க. நீ விளையாட வரவில்லையா என்ற வினாவிற்கு உருவதை நடக்கப் போவதை கூறக்கூடிய விடை எது அப்படின்னு கேட்டாக்கா என்னது? உருவது கூறல் விடை. இங்கே வந்து கால் வலிக்கும்னு டைரெக்டாக கொடுத்துட்டாங்க. இப்படி கேட்கறதுக்கான வாய்ப்பும் இருக்கு. சரி, இந்த கொஸ்டின் என்னன்னு பார்த்தோம்னா, நீ விளையாட வரவில்லையா என்ற வினாவிற்கு கால் வலிக்கும் என கூறுவது என்ன விடைனாக்கா உருவது கூறல் விடை. நீ விளையாட வரவில்லையா என்ற வினாவிற்கு நீயே விளையாடு அப்படின்னு சொன்னதான் என்னது? ஏவல் விடைன்னு வரும். ஆப்ஷன் ஏ. ஓகே. அடுத்து பார்த்தோன்னாக்கா, நீ விளையாட வரவில்லையா என்ற வினாவிற்கு கால் வலிக்கிறதுன்னு கேட்டானாக்கா உற்றது உரைத்தல் விடை. நான் விளையாடினேன் அதனால் கால் வலிக்கிறது அப்படின்ட்டு. இதுவே நீ வினா எதிர் வினாதல் விடைனாக்கா இதுக்கு என்ன மாதிரி? இது எல்லாமே நம்ம மேட்ச் பண்ணி பார்க்குற பாருங்க. நீ விளையாட வரவில்லையா என்பதற்கு வராமல் இருப்பேனா அப்படின்னு இன்னொரு கேள்வி கேட்குறாங்க. சரிங்களா? ஆனால் விளையாட போவார், ஆனால் வராமல் இருப்பேனா, நான் விளையாட வராமல் இருப்பேனா அப்படின்னு இன்னொரு வினா இவர் கேட்கும்போது என்ன ஆயிடுது? வினா எதிர் வினாதல் விடை. ஓகேங்களா? இது போல தான் நம்ம ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம். 54க்கான விடை பார்த்தோம்னா இங்கே உருவது கூறல் விடை. நீ விளையாட வரவில்லையான்னு கேள்வி, கால் வலிக்கும், விளையாடினா கால் வலிக்கும் அப்படின்னு சொல்வது உருவது கூறல் விடை. ஓகே. 54க்கு ஆப்ஷன் பி தான் பார்த்தோம்னாக்கா சரியான விடை. அடுத்ததும் பாருங்க, கடைக்கு போவாயா என்ற கேள்விக்கு நான் போக மாட்டேன் அப்படின்னு கூறுவது மறைவிடை. எல்லாருமே பார்த்தோம்னாக்கா இதுக்கு நேர் விடைன்ட்டு ஃபர்ஸ்ட் ஆப்ஷனாக கொண்டு வந்துடுவீங்க. கடைக்கு போவாயான்னு கேட்குறாங்க, ஆனால் போக மாட்டேன் அப்படின்னு டைரெக்டாக தானே சொல்கிறாங்க. அப்போ நேர் விடை தானே அப்படின்னு இல்லை. இவங்க வந்து மறுத்து கூறுறாங்க. சரிங்களா? கடைக்கு போவாயான்னு கேட்கும்போது கடைக்கு போவேன் அப்படின்னு சொல்லிட்டாக்கா அது நேர் விடை. கடைக்கு போக மாட்டேன்னு சொல்லும்போது அது மறைவிடை. நீயே போ அப்படின்னு சொன்னாக்கா அது ஏவல் விடை. ஓகேங்களா? இல்லை ஒரு கால் வலிக்கும் அப்படின்னு சொன்னாக்கா அது உருவது கூறல் விடை. 55க்கு பார்த்தோம்னாக்கா ஆப்ஷன் சி தான் கரெக்ட். அடுத்து பாருங்க, 56. உனக்கு கதை எழுத தெரியுமா என்ற கேள்விற்கு எனக்கு கவிதை எழுத தெரியும் அப்படின்னு சொல்வது பார்த்தோன்னாக்கா இனமொழி விடை. கதை கவிதை ரெண்டுமே எழுதுறது தான். சரிங்களா? கதை எழுத தெரியுமா இல்லை ஓவியம் வரைய தெரியும் அப்படின்னு சொன்னோம்னால என்னதான் அது? இதற்கு இனமான இன்னொரு விஷயம் அவங்களுக்கு தெரியும். அப்போ வந்து இனமொழி விடை. ஓகேங்களா? 56க்கு வந்து இனமொழி விடை தான் வந்து சரியான விடை. உனக்கு கதை எழுத தெரியுமானுக்கு கவிதை எழுத தெரியும் எனக்கு அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. ஓகே. அப்போ வந்து 56க்கு ஆப்ஷன் சி தான் வந்து சரியான விடை. அடுத்து பாருங்க, 57. எவ்வகை வாக்கியம் என கண்டெழுதுக. அப்பா சொன்னார் அப்படின்றது இருக்குது. சரிங்களா? அப்பா சொன்னார். இப்போ இதுக்கு வந்து நம்ம எப்படி ஈஸியாக கண்டுபிடிக்கலாம்னாக்கா இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான வேர்டாக இருக்கிறதுனால ஆப்ஷன் வச்சு பார்க்கலாம்.
கட்டளை வாக்கியம் இருக்கான்னு பார்ப்போம். அப்பா சொன்னார் இல்லை, அது வந்து கட்டளை கிடையாது. சரிங்களா? அப்பா சொல் அப்படின்னு நம்ம சொன்னோம்னா தான் அது கட்டளை. பிறவினை பார்த்தோம்னாக்கா இங்கே அப்பான்னு ஒரே ஒரு இதுதான் இருக்குது. அப்பா வந்து சொன்னார் தான். ஓகேங்களா? அப்பா வந்து சொல்ல சொன்னார் அப்படின்னு இருந்தால் தான் அது பிறவினையில் வரும். அப்பா சொன்னார், அவர் தான் அந்த விஷயத்தை செய்கிறாரு, அப்போ அது என்னது? செய்வினை. தன்வினைன்ற ஆப்ஷன் இருந்தாங்கன்னா நாம் அங்கே கன்ஃபியூஸ் வரும். அங்கே தன்வினைன்ற ஆப்ஷன் இல்லாததுனால நம்ம ஈஸியாக செய்வினைன்ற ஆப்ஷனை கொடுத்துடலாம். செய்வினைன்னு என்னன்னாக்கா, செய்வினை அண்ட் தன்வினை என்னன்னாக்கா, ஒரு செயலை செய்பவர் அவரை மட்டுமே குறிக்கும். ஓகேங்களா? தானே ஒரு செயலை செய்வது தான் செய்வினை மற்றும் தன்வினை. என்னன்னாக்கா செய்வினையில் வந்து வேற்றுமை உறுப்புகள் மறைந்து வரும். அதை வச்சு நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இது உங்களுக்கு கிளாஸ் நடத்தும் போது நான் தெளிவாகவே சொல்லித்தரேன். சரிங்களா? ஓகே, அப்போ இங்கே ஆப்ஷன் பார்த்தோம்னாக்கா 57க்கு சீன்றது சரியான விடை. அடுத்து பாருங்க, பின்வரும் தொடர் வகையை அறிந்து சரியான விடையை தேர்வு செய்க. என் அண்ணன் நாளை வருவான் அப்படின்றது ஒரு செய்தி தான் சொல்கிறாங்க. அப்போ அது செய்தி தொடர். விழித்தொடர்னாக்கா ஒரு ஆச்சரியத்தோட உவகையோடு அப்படி சொல்கிறது, அதுவும் இங்கே இல்லை. வினாத்தொடர் கேள்வியாகவும் இது இல்லை. பிறவினை தொடர் இல்லை, அவர் தான் வரார், அப்போ வந்து அது ஒரு செய்தி தொடர் மட்டும்தான். அப்போ 58க்கு ஆப்ஷன் டி. அடுத்து பாருங்க, 59 விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுக. பாரதிதாசனின் இயற்பெயர் சுப்புரத்தினம், கனக சுப்புரத்தினம் சொல்லுவோம். அப்போ இதுக்கான கேள்வி என்னன்னு பார்த்தோம்னாக்கா, பாரதிதாசன் யாரா, சுப்புரத்தினம் என்று யார் அழைத்தது, இது எதுவுமே பொருந்தாது. ஆப்ஷன் ஏ தான் பொருந்தும். பாரதிதாசனின் இயற்பெயர் யாது? அவர் வந்து பாரதியார் மீது கொண்ட பற்றின் காரணமாக தனது பெயரை பாரதிதாசன் என அழைத்து கொள்வார். அதுக்கப்புறம் என்னன்னு பார்த்தோம்னாக்கா, பாவேந்தர், புரட்சி கவி என அழைக்கப்பட்டதெல்லாம் பாரதிதாசன் தான். சரிங்களா? 59க்கு பார்த்தோம்னாக்கா ஆப்ஷன் ஏ. பாரதிதாசனோட சாகித்ய அகாடமி விருது பெற்ற நூல் எது? தெரிஞ்சாக்கா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஓகேங்களா? பாரதிதாசனின் சாகித்ய அகாடமி விருது பெற்ற நூல். ஓகே, அடுத்தது 60 விடைக்கேற்ற வினாவை தேர்வு செய்க. விடை: கல்வி கற்றவர்க்கு அவர் கற்ற கல்வியே அழகு, ஆகையால் அழகு சேர்க்கும் பிற அணிகலன்கள் தேவையில்லை அப்படின்ட்டு ஒரு சென்டென்ஸ். இதற்கான வினா என்னன்னு பார்த்தோம்னாக்கா ஆப்ஷன் ஏ சொல்கிறாங்க. கல்வி கற்றவருக்கு ஏன் பிற அணிகலன்கள் தேவையில்லை அப்படின்றது ஒரு கேள்வி. அதற்கான ஆன்சர் இது மேட்ச் ஆகுதான் நம்ம பார்க்கணும். கல்வி கற்றவருக்கு அவர் கற்ற கல்வியே அழகு, ஆகையால் அழகு சேர்க்கக்கூடிய பிற அணிகலன்கள் தேவையில்லை அப்படின்றது கரெக்டாக தான் இருக்குது. சரிங்களா? அப்போ கல்வி கற்றவருக்கு ஏன் பிற அணிகலன்கள் தேவையில்லைன்றது சரியான விடை. 60க்கு ஆப்ஷன் ஏ. அடுத்த பாருங்க, 61 சொற்களை ஒழுங்குபடுத்தி சரியான சொற்றொடரை தேர்வு செய்க. இங்கே வந்து ஆர்டர் மாறி இருக்கும், அதை நம்ம கரெக்டாக ஒரு முறை ரீட் பண்ணி பார்க்கும்போது அது கரெக்டாக மேட்ச் ஆகுதான் நம்ம பார்த்தோம்னா தெரிஞ்சிடும். ஆப்ஷன் ஏ பாருங்க, நம் முன்னோரின் வாழ்க்கை இயைந்தது இயற்கையோடு. சரியான சென்டென்ஸ் வருதா? வரல. பி, நம் முன்னோரின் வாழ்க்கை இயற்கையோடு இயைந்தது அப்படின்றது சரியாக தான் இருக்குது. அடுத்தது சி பாருங்க, இயற்கையோடு வாழ்க்கை நம் முன்னோரின் இயைந்தது இல்லை. இயற்கையோடு டி, இயற்கையோடு இயைந்தது வாழ்க்கை நம் முன்னோரின். ஓகேங்களா? இது எதுவுமே பொருத்தமான ஒரு சென்டென்ஸாக இல்லை. அப்போ ஆப்ஷன் பி பார்த்தோம்னா சரியான விடை தான் இதுக்கு. நம் முன்னோரோட வாழ்க்கை பார்த்தோம்னாக்கா இயற்கையோடு இயைந்த வாழ்க்கை தான். ஓகே, அடுத்தது 62 சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் ஆக்குக. மறையும் கதிரவன் காலை மாலையில் உதைத்தது அப்படின்றது மாறி மாறி இருக்கு. அப்போ இதை நம்ம என்ன பண்ணோம், கரெக்டான சென்டென்ஸ் தான் பார்க்குறோம். கதிரவன் காலையில் உதித்து மாலையில் மறையும் அப்படின்றது சரியா இருக்குமா? இது எந்த ஆப்ஷனில் இருக்குது பாருங்க, ஆப்ஷன் சியில் இருக்கு பாருங்க. கதிரவன் காலையில் உதித்து மாலையில் மறையும். மற்றதெல்லாம் பாருங்க, ஆப்ஷனே பாருங்க, கதிரவன் மறையும் காலையில் உதித்து மாலையில், இதெல்லாம் பொருந்தாது. கதிரவன்னா என்னது? சூரியன். சூரியன் வந்து காலையில் உதித்து மாலையில் மறைன்றது சரி. அப்போ 62க்கு ஆப்ஷன் சி தான் வந்து சரியான விடை. அகர வரிசைப்படுத்தி எழுதுக. எல்லாமே என்னதுதான்? உயிரெழுத்துக்களில் தான் கொடுத்துருக்காங்க. அ ஆ இ ஃபுல்லாக தெரிஞ்சாக்கா ஈஸியாக போட்டுடலாம். அன்பு அ ஆ இ உ உ ஏ ஏ ஐ ஓ ஓ ஔ எல்லாமே ஒரே ஆர்டர் தான். அப்போ கரெக்டாக ஈஸியாக பொருத்திடலாம் நாம் இது. 63க்கு
ஆப்ஷன் ஏ தான் வந்து சரியான விடை. ஓகே, அடுத்தது பாருங்க. வேர்ச்சொல்லை தேர்வு செய்க. கண்டிப்பாக இந்த டாப்பிக்லேருந்து நீங்கள் 5 கேள்விகள் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக கண்டிப்பாக கேட்பாங்க. அதனால் இந்த வேர்ச்சொல்லை அறிக, வேர்ச்சொல்லிலிருந்து வினைமுற்று, வினையெச்சம், பெயரெச்சம், வினையெச்சத்தை கண்டறி. இந்த டாபிக் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். ரொம்ப ஈஸியும் கூட. இது நீங்கள் ஈஸியாக ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுங்க. ஓகேங்களா? நம்ம கிளாஸும் நடத்தியிருப்போம் இது உங்களுக்கு. வேர்ச்சொல்லை தேர்வு செய்க. நடக்கிறது அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதற்கான வேர்ச்சொல் என்னன்னாக்கா நட. வேர்ச்சொல்லுன்றது என்னது? எப்பவும் ஒரு கட்டளை சொல்லாக இருக்கும். ஒரு வினை சொல்லோட பகுதி. வினை சொல்னாக்கா செயல் தான். வினைனாக்கா செயல். இப்போ நடக்கிறதுன்ட்டு என்னது? ஒரு செயலை தான் குறிக்கிறது. அப்போ அது வேர்ச்சொல்லு தான். சரிங்களா? ஏன்னா வேர்ச்சொல்லானது எப்பவுமே என்ன இருக்கும்? வினை சொல்லாக மட்டுமே அமையும். அது ஒரு பெயர் சொல்லாக அமையாது. இந்த 3 தேரிலிருந்தே ஒரு கேள்வி கேட்பாங்க பாருங்க. வேர் சொல் என்பது கட்டளை சொல்லாக அமையும், வினை சொல்லாக அமையும், பெயர் சொல்லாக அமையாது. இந்த 3 விஷயத்திலிருந்தே கண்டிப்பா வர குரூப் 4ல ஒரு கேள்வி வரும் பாருங்க. ஓகே, நடக்கிறது என்ற இந்த சொல்லுக்கான வேர்ச்சொல் என்னன்னாக்கா நட. அதான் சரி. நடந்தான்னாக்கா அது பெயரெச்சத்தில் வந்துடும். ஓகே, அடுத்து பார்த்தோன்னாக்கா தருகின்றனர். இதன் வேர்ச்சொல் பார்த்தோன்னாக்கா தா. அதுதான் வந்து வேர்ச்சொல்லாக வரும். தந்தன்றது பெயரெச்சம், தந்துன்றது வினையெச்சம். அப்போ 65க்கு பார்த்தோம்னாக்கா ஆப்ஷன் ஏ தான் வந்து சரியான விடை. தருகின்றனர். தா அப்படின்னாக்கா அதோட வேர்ச்சொல். தந்த, நான் சொல்லியிருந்த பெயரெச்சத்துக்கு வந்து பையன் அப்படின்ற வார்த்தையை மேட்ச் பண்ணி பாருங்க. தந்த பையன் சரியா பொருந்துதா? அப்போ அது வந்து பெயரெச்சத்துக்கான வாய்ப்புகள் அதிகம். ஆன்ற பெயரெச்ச விகுதியும் வருது. தந்து சென்றான். வினையெச்ச கண்டுபிடினாக்கா சென்றான்ற வார்த்தையை நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்க. ஓகே, அடுத்தது 66. ஒரு பொருள் தரக்கூடிய பல சொற்களை கண்டறி. முகில் அப்படின்னா நம்மளுக்கு மேகம்னு தெரியும். பல பொருள் கார் அப்படின்னாலும் மேகம்தான், கொண்டல்னாலும் மேகம்தான், மேகம்னு கொடுத்துட்டாங்க. சரிங்களா? மற்ற ஆப்ஷன்லாம் பார்த்தோன்னா வேறு வேறு. களினாக்கா வேறு, கார் மேகம் மஞ்சைனாலும் வேறு. அப்போ பார்த்தோம்னாக்கா ஆப்ஷன் சி தான் வந்து சரியான விடையாக இருக்குது. முகில் என்றால் மேகம் நம்மளுக்கு பொருள் தெரியும். மற்ற 3 ஆப்ஷனும் பார்த்தோன்னாக்கா மேகம் தான் பொருள்படும். கார்னாலும் மேகம்தான், கொண்டல்னாலும் மேகம்தான், மேகம்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அப்போ பார்த்தோம்னாக்கா இதுக்கு வந்து ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி தான் வந்து சரியான விடை. சரி, அடுத்தது தாவரத்தின் நுனி பகுதிகளை குறிக்கும் சொற்களுள் அல்லாதது எது? தாவரத்தோட நுனி பகுதி துளிர், முறி, குருத்து, தோகை. இந்த துளிர், முறி, குருத்து எல்லாமே பார்த்தோன்னாக்கா தாவரத்தோட நுனி பகுதியை தான் குறிக்கும். ஆனால் தோகைன்றது வந்து நுனி பகுதியை குறிக்காது. அப்போ 67க்கு வந்து ஆப்ஷன் டி ஓகே. 10th தமிழ் புக்கில் இது கேட்டிருப்பாங்க. ஓகே, அடுத்து பார்த்தோன்னா 68. காடு எனும் பொருள் தரக்கூடிய சொற்கள். அரண்னா காடு தான், அடவினாலும் காடு தான். இங்கே ஆரணினாக்கா காடு, ஆலை கிடையாது, ஈகை ஈன்று இதெல்லாம் கிடையாது. பியில் மட்டும் ஆரணினாக்கா காடு. ஓகே, அப்போ 68க்கு பார்த்தோம்னாக்கா ஆப்ஷன் ஏ தான் வந்து சரியான விடை. அரண், அடவி. அடுத்தது 69. மரபு பிழையுள்ள தொடரை சுற்றுக. சிங்கக்குருளை தான், குருவி குஞ்சு. ஃபஸ்ட்டு இதை பார்த்துருவோம். மாங்கன்று, கீரிப்பிள்ளைன்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா? அப்போ வந்து டி பொருந்தலை இங்கே மரபு பிழையில். ஓகே, மற்றெல்லாம் கரெக்டாக தான். சிங்கக்குருளை உருண்டு விளையாடுகிறது, குருவி குஞ்சு பறக்க முயல்கிறது, மாங்கன்று துளிர்த்து வளரும். ஒரு செடி பார்த்தோம்னாக்கா என்னதாகும்? துளிர்த்து தான் வளரும். கம் கம் கம், ஒரு செடி வந்து துளிர்த்து தான் வளரும். ஓகே, சாரி. மரபு பிழையுள்ள தொடர்களில் ஆப்ஷன் டி வந்து இதுக்கு சரியான விடை. சிங்கக்குருளை உருண்டு விளையாடுகிறது. இங்கே சிங்கங்கிறது குருளை, புலிக்குட்டி. ஓகேங்களா? அது போல தான். இதை கரெக்டாக மேட்ச் பண்ணிட்டோம்னாக்கா கீரி பிள்ளைன்னு தான் சரின்னு வரும். அப்போ இங்கே வந்து மரபு பிழையுள்ள தொடர் எதுனாக்கா ஆப்ஷன் டி தான். அடுத்தது பார்ப்போம். வலுவற்ற தொடரை எழுதுக. கயல் வலுவற்ற தொடர்னாக்கா தவறில்லாத ஒரு தொடர். கயல்
பானை செய்ய கற்றுக்கொண்டால் தவறு. பானை வந்து என்ன பண்ணுவாங்க, பானை வனைதல், கூடை முடைதல், அந்த இடத்துல இருந்து கேட்டிருக்காங்க பாருங்க. அப்போ ஆப்ஷன் டி தான் சரி. கயல் பானை வனைய கற்றுக்கொண்டால் தான் சரி. 70க்கு ஆப்ஷன் டி. பிழையை நீக்கி எழுதுக. நல்ல தமிழுக்கு எழுதுவோம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நல்ல தமிழுக்கு நம்ம எழுதுவோமா? நல்ல தமிழில் எழுதுவோம் தான் வந்து சரியான ஆன்சராக இருக்கும். நல்ல தமிழ் எழுதுவோம், நல்ல தமிழால் எழுதுவோம், நல்ல தமிழுக்கும் எழுதுவோம் அப்படின்றத விட நல்ல தமிழில் எழுதுவோம் அப்படின்றது சரியான பொருத்தமான ஒரு சொல்லாக இருக்குது. அப்போ 71க்கு பார்த்தோம்னாக்கா ஆப்ஷன் பி தான் வந்து சரியான விடை. ஓகே. புலி என்ற விலங்கினுடைய சரியான இளமை பெயர். புலி பரல் தான் சரி. மேலே நான் புலிக்குட்டின்னு சொன்னாதான் ஞாபகம் இருக்குது லைட்டா. புலி பரல் சரிங்களா. ஆட்டுக்குட்டி அது வந்து சரியாக இருக்கும். பசுங்கன்று, சிங்கக்குருளை டிக்கு, இது எல்லாமே கரெக்டாக மேட்ச் பண்ணி பார்த்துலாம். அப்போ புலிப்பரல் என்பது தான் வந்து புலிக்குட்டியோட சின்னது. நம்ம புலிக்குட்டின்னு சொல்லுவோம்ல, ஆனால் அது புலிக்குட்டின்றது மரபு வழு. புலிப்பரல் என்பது தான் சரி. அடுத்தது எதிர்ச்சொல்லை தேர்ந்தெடுத்து எழுதுக. காடு உருவாக்கி அப்படின்னாக்கா என்னது, காட்டை உருவாக்குறது சரிங்களா. காடு உருவாக்கி, அப்போ காட்டை உருவாக்கினாக்கா அதுக்கான எதிர்ச்சொல் வந்து காடு அழித்து என்பது சரி. ஆப்ஷன் பி. இதை வந்து பிரித்து எழுதுகளை கேட்கறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. இந்த வார்த்தையை காடு உருவாக்கி, காடு கூட்டல் உருவாக்கி என்று தான் வந்து சரியான விடையா இருக்கும். காடு உருவாக்கி. ஓகே. அப்போ 73க்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன் தான். காடு உருவாக்கி என்பதன் எதிர்ச்சொல் காடு அழித்து. தொன்மை என்ற சொல்லோட எதிர்ச்சொல் பார்த்தோம்னாக்கா, தொன்மைனாக்கா என்னது, பழமைன்னு அர்த்தம் சொற்பொருள்ல. அதற்கான எதிர்ச்சொல் என்னன்னாக்கா புதுமை அப்படின்றது சரியான விடை. 74க்கு ஆப்ஷன் ஏ. நானிலம் என்ற சொல்லை பிரித்து எழுதுக. 4 கூட்டல் நிலம் தான் நானிலம். ஓகேங்களா. நானிலம் படைத்தவன் என்ற கவிதை நூலின் ஆசிரியர் யார்? தெரிஞ்சாக்கா உங்களுக்கு கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. நானிலம் என்ற சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது 4 கூட்டல் நிலம். அடுத்தது தான் என்று, தான் கூட்டல் என்று, இரட்டை சுழி இன். ஓகேங்களா. 3 சுழியும் கொடுத்து நம்மளை குழப்பறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. தான் என்று, தான் கூட்டல் என்று. அடுத்தது பிரித்து எழுதுக. வல்லுருவம் சரிங்களா. வல்லுருவம் பிரித்து எழுதுனாக்கா வல்லுன்னு போட்டக்கூடாது நீங்கள், வன்மை கூட்டல் உருவம். ஓகேங்களா. வன்மைனான்னு இது இந்த வலிமையான, அப்படிதான் இது ஒரு வல்லுருவம். வன்மை கூட்டல் உருவம் தான் சரியான விடை. 77க்கு ஆப்ஷன் பி. இது எல்லாமே ஸ்கூல் புக்கில் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் தான். அடுத்தது பாருங்க. கத்தும் குயிலோசை சற்றே வந்து காதில் பட வேண்டும் என பாடியவர் யாரு? இது யார் தான்? கிளியேன்னு பாடுவார் பார்த்தீங்களா, அதில் வரும். கத்துங்குயிலோசை காணி நிலம் வேண்டும் பராசக்தி, காணி நிலம் வேண்டும் அங்கு தூணில் அழகியதாய் நன் மாடங்கள் வேண்டும்ட்டு பாடியிருப்பார் பாரதி. அதுல இருந்து கேட்டிருக்காங்க பாருங்க. கத்துங்குயிலோசை சற்றே வந்து காதில் பட வேண்டும், பாரதியார் பாடுறாரு. இதில் வந்துள்ள வழுவமைதி என்னன்னு பார்த்தோம்னாக்கா மரபு வழுவமைதி. குயில் கூவும் சரிங்களா. இங்க வந்து குயில் கத்துன்னு கொடுத்துருக்காரு. இருந்தாலும் பார்த்தோம்னாக்கா என்னது, இந்த பாடலுக்கு இது கரெக்டாக பொருத்தமாக ஏற்றுக்கிறதுனால அதை நம்ம வழுவமைதியாக நம்ம ஏற்றுக்கிறோம். மரபு வழுவமைதி. இங்கே பார்த்தோம்னாக்கா திணை வழுவமைதினாக்கா, இப்போ குயில் வந்து அக்ரிணை சரிங்களா, அதை உயர்திணையாக ஒரு பாவித்திருந்தாக்கா அது வந்து திணை வழுவமைதி. அதே போல் கால வழுவமைதி. கத்தும் குயில், கத்திய குயில்னா கரெக்டாக வரும். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வேறு ஏதாவது வந்ததுனாக்கா கால வழுவமைதியாக இருக்கும். இங்கே வந்து மரபு வழுவமைதி. ஏன்னா குயில் வந்து கூவும்ன்றதுனால அது வந்து மரபு பிழையில் வர்றதுனால அது நம்ம என்ன சொல்கிறோம், மரபு வழுவமைதியாக நம்ம எடுத்துக்கிறோம். பிழையாக இருந்தாலும் பிழையற்றதாக ஏற்றுக்கொள்ளக்கூடியதை தான் நாம் வழுவமைதியாக நாம் எடுத்துப்போம். அப்போ இங்கே வந்து மரபு வழுவமைதி வந்து சரியான விடை. 78க்கு ஆப்ஷன் டி. ஆயுத எழுத்து பிறக்கக்கூடிய இடம் எது? தலையில் தான் பிறக்கும். ஆயுத எழுத்து வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். தனிநிலை முப்புள்ளி முப்பாற்புள்ளி என அழைக்கப்படுதுனாக்கா ஆயுத எழுத்து. இணை எழுத்து இல்லாத ஒரே எழுத்து எதனாலும் ஆயுத எழுத்து தான். ஆயுத எழுத்து வந்து அரை மாத்திரை கொண்டு ஒலிக்கும். ஆயுத எழுத்து பிறக்கக்கூடிய இடம் வந்து தலை.
ஓகேங்களா. 79க்கு ஆப்ஷன் டி. அடுத்தது கலைசொல் அறிதல். கன்சோனன்ட் அப்படின்னாக்கா மெய் எழுத்து. ஒப்பெழுத்துனா என்ன, உயிரெழுத்துனா என்ன, ஒவல் உயிரெழுத்து, ஒப்பெழுத்து, சார்பெழுத்து, இதுவும் நாம் தெரிஞ்சு வச்சுக்கலாம். உயிரெழுத்து அண்ட் ஒப்பெழுத்து வந்து கேட்டாங்க நிறைய முறை. ஓகேங்களா, பார்த்து வச்சுப்போம். கன்சோனன்ட்னாக்கா மெய் எழுத்து. அடுத்தது கலை சொல்லின் சரியான தமிழ் சொல்லை தேர்வு செய்க. பயோடைவர்சிட்டி என்றால் பல்லுயிர் மண்டலம் என்பது சரியான விடை. அடுத்தது குறில் நெடில் வேறுபாடு அறிந்து பொருள் கூறுக. கல் கால். கல் பார்த்தோம்னா கல் விழுந்து காலில் காயமானது அப்படின்னு கொடுக்குறாங்க. அப்படியே ஒரு சென்டென்ஸாகவே கொடுத்துறாங்க, பொருள் கூட கேட்கல. கல்லுனா என்னது, கால்னா என்னது. கல் விழுந்து காலில் காயமாகும், சரிதான். கால் விழுந்து கல் காயமாகுமா? ஆகாது. ஓகேங்களா, அப்போ ஆப்ஷன் ஏ வந்து இதற்கு சரியான விடை. கல் விழுந்து காலில் காயமானது. அடுத்தது இருபொருள் தருக. மாலைனாக்கா என்ன? மாலைனாக்கா பொழுது. மாலை எந்த காலம்? இப்போ 5 இருக்குல்ல, குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை. இதில் மாலைன்றது பார்த்தோன்னாக்கா முல்லைக்கான பொழுது. முல்லைக்கான சிறுபொழுதா பெருபொழுதா? முல்லை நிலத்தோட சிறு பொழுது எதுனாக்கா மாலை. ஓகேங்களா, அப்போ மாலைனாக்கா ஒரு பொழுதையும் குறிக்கும். தார்னாலும் மாலை தான், சரிங்களா. தார்னாக்கான்னு இது நம்ம அணிந்து கொள்ளக்கூடிய ஒரு மாலை. 83க்கு ஆப்ஷன் டி தான் வந்து சரி. அடுத்தது 84. கொடுக்கப்பட்டுள்ள சொல்லுக்கு இருபொருள் தருக. தானம். கொடை. தானம்னாக்கா நம்ம தானம் பண்ணுறது. கொடையும் வரும், ஈகையும் வரும். ரெண்டுமே தானத்தை தான் குறிக்கும், மற்ற எதுவுமே பொருந்தாதீங்க. 84க்கு ஆப்ஷன் ஏ தான் வந்து சரியான விடை. அடுத்தது 85. இருபொருள் தரும் இணையை தேர்ந்தெடு. அரண் அப்படின்னாக்கா பாதுகாப்பும் குறிப்பிடும், கோட்டையும் குறிப்பிடும். நம்ம அங்கே அரண்னாக்கா காடுன்ற சொல்லையும் நம்ம பார்த்தோம், சரிங்களா. இருபொருள் தரக்கூடிய இணை எதுனாக்கா அரண்னாக்கா பாதுகாப்பு அண்டு கோட்டைன்றது சரியான விடை. 85க்கு ஆப்ஷன் ஏ. ஓகே, அடுத்தது ஒருமை பன்மை பிழையற்ற தொடர் எது? ஆப்ஷன் ஏ பாருங்க. முருகன் அவர்கள் அருகில் சென்றார்கள். முருகன்றது பார்த்தினாக்கா ஒரு ஆள் தான், சிங்கிள் ஆள், சரிங்களா. முருகன் அவர்கள் அப்படின்றது இது வந்து இங்கே மரியாதைக்குரியான வார்த்தை தான், ஆனால் அவர்கள்னு வரக்கூடாது, சரிங்களா. முருகன் அவர்கள் அருகில் சென்றார்கள் அப்படின்னு வருது. இப்போ அவர்கள் அருகில்னாக்கா முருகன்றது சிங்கிள் ஆள், சரிங்களா. அவருக்கு எதிரே இருக்கிறது தன்மை, இது ஒருமை, இது சரிங்களா. இப்போ முருகனுக்கு எதிரில் பார்த்தோன்னாக்கா அவர்கள்னாக்கா ஒரு 4-5 பேர் இருக்கிறன்னு வச்சுக்கிறாங்களேன், சரிதான். இது அவர்கள் அருகில் சென்றார்கள்னு பார்த்தோன்னா முருகன்றது ஒரு ஆள், ஒருமையில் வந்து சென்றார் அப்படின்னு வந்தாக்கா அது சரி. முருகன் அவர்கள் அருகில் சென்றார் அப்படின்னாக்கா இதுக்கு சரியான ஆன்சர் தான். அங்கே சென்றார்கள் அப்படின்றது பன்மை, முருகன்றது ஒரே ஆள் தான், ஒருமை. அவர் சென்றார்னு சொல்லியிருந்தா அது சரி, சென்றார்கள்னு போது அது பன்மையில் வர்றதுனால அந்த ஆப்ஷன் கிடையாது. ஓகேங்களா. முருகன் அவர் அருகில் சென்றார்கள், அதுவும் தவறு. ஆப்ஷன் சி பாருங்க. முருகன் அவர்கள் அருகில் சென்றனர், இது எல்லாமே பன்மையில் தான் குறிக்குது மூணுமே. அப்போ நம்ம ஈஸியாக ரிஜெக்ட் பண்ணிடலாம். டி பாருங்க. முருகன் அவர்கள் அருகில் சென்றான் அப்படின்னு குறிப்பிட்டாங்க, ஓகேங்களா, ஒருமையில். அப்போ அது வந்து சரியான விடை. ஓகே, இதுவே அவர்கள் எல்லாமே முருகன் அருகில் சென்றனர் அப்படின்னு வரும், ஏன்னா அவர்கள்ன்றது என்னது, பன்மை. ஓகே, அப்போ 86க்கு பார்த்தோன்னா ஆப்ஷன் டி தான் வந்து சரியான விடை. பிழையற்ற ஒருமை தொடர் எது? நான் அல்லோம். நான்றது ஒருமை, அல்லோம்ன்றது பன்மை, அப்போ அது தவறு. நான் அல்லேன் என்பது தான் சரி. இது எல்லாமே ஸ்கூல் புக்லேயே கொடுத்துருப்பாங்க. அல்லேன்றது எங்கே வரும், நாம் அப்படின்றது ஒருமையா பன்மையா அப்படியே கொடுத்துருப்பாங்க. இது நம்ம தெரிஞ்சுக்கினாலே ஈஸியாக போட்டுடலாம், சரிங்களா. நான் அல்லேன், நீ அல்லீர், நீவிர் அல்லீர், இது எல்லாமே பொருந்தலை. அப்போ ஆப்ஷன் பி தான் சரி, நான் அல்லேன் என்பது சரி. அடுத்தது பாருங்க, சொற்பொருள் அறிக. கொங்குனாக்கா என்னது, மகரந்தம். ஆமாம். அலர்னாக்கா மலர்தல், திகிரினாக்கா ஆணை சக்கரம், மேருனாக்கா இமயமலை. சரியா இருக்கா பாருங்க. ஆப்ஷன் ஏ கொங்குக்கு வந்து மகரந்தம் தான், சரிங்களா. அலர்னாக்கா மலர்தல், திகிரினாக்கா ஆணை சக்கரம், மேருனாக்கா இமயமலை. அப்போ 88க்கு ஆப்ஷன் பி தான் வந்து சரியான விடை. அடுத்தது
பிழை திருத்துக. ஒரு ஓர் இதுவும் ஒருமை பன்மையில தான். கீழ்காணும் தொடர்களில் ஒரு ஓர் சரியாக அமைந்துள்ள தொடர் எது? ஒரு வண்ணத்து பூச்சியின் சிறகசைப்பு உலகில் எங்கோ ஓர் எதிர்விளைவை ஏற்படுத்தும் என்று அறிவியல் கூறுகிறது. ஆப்ஷன் பி கொடுத்துருக்காங்க பாருங்க. இப்போ ஒரு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. உயிரெழுத்து இல்லாத ஒரு வார்த்தை வருதுனாக்கா வண்ணத்து பூச்சின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க, வார் தான் இருக்குது. இது வந்து உயிரெழுத்து கிடையாது, உயிர்மை எழுத்து. அப்போ அதுக்கு முன்னாடி பார்த்தோம்னாக்கா ஒரு அப்படின்ற வார்த்தை தான் வரும்னு நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். சரிங்களா? இது ஏன் நான் திருப்பி மறுபடியும் சொல்கிறேன்னாக்கா, அங்கே நீங்கள் கவனிக்கலனா கூட இங்கே என்ன ஆகும், இங்கே இந்த இடத்துல நீங்கள் லேர்ன் பண்ணும்போது உங்களுக்கு அது மைண்டில் நிற்கும். இல்லை ஆல்ரெடி அங்கே படித்தது உங்களுக்கு ஒரு ரீகால் பண்ணா போலையும் இருக்கும். உயிர்மை எழுத்துன்னு வருது இங்கே வண்ணத்து பூச்சி. அப்போ அதுக்கு முன்னாடி இருந்து எப்பவுமே என்ன தான் வரும், ஓருன்றது வராது, ஒருன்றது தான் வரும். உயிர் எழுத்துக்கு முன்னாடி பார்த்தோன்னாக்கா ஓர் வரும். இப்போ எதிர்விளைவை அப்படின்னு இருக்குது. ஏன்றது பார்த்தோம்னாக்கா இங்கே உயிர் எழுத்து தான். அப்போ அதுக்கு முன்னாடி வந்து ஓருன்றது வரும். மற்ற ஆப்ஷன்லாம் பார்த்தோம்னாக்கா அது எல்லாமே தவறு தான். ஓகேங்களா? அப்போ 89க்கு ஆப்ஷன் பி தான் வந்து சரியான விடை. ஓகே, அடுத்தது பொருத்தமான பொருளை தேர்வு செய்க. தேவர் அணையர் கயவர் அவரும் தாம் மேவன செய்தொழுகலான். இது வந்து திருக்குறள்லேருந்து கேட்டிருக்காங்க. நான் உங்களுக்கு திருக்குறள் நடத்தும் போது சொல்லியிருப்பேன் பார்த்தீங்களா, திருக்குறள்லேருந்து கேள்விகள் எந்த மாதிரி கேட்பாங்க அப்படின்ட்டு. இந்த விடுபட்ட சீரை பொறுத்துக அப்படின்ட்டு கண்டிப்பாக ஒரு கேள்வி வரும். அதுலேருந்து இங்கே கேட்டிருக்காங்க பாருங்கள். தேவர் அணையர் கயவர். அப்போ நம்மளுக்கு திருக்குறள் தெரிஞ்சிருந்தால் தான் நம்ம என்ன பண்ண முடியும். இது ரொம்ப சிம்பிளாக நம்மளுக்கு தெரிஞ்ச கேள்வியாக கொடுத்துருக்காங்க. தெரியாத திருக்குறள் கொடுத்துட்டு அதில் அந்த பொருத்தமான சொல்லை தேர்வு செய்க அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அதனால் நமக்கு அந்த கொடுத்துருக்கக்கூடியது 25 அதிகாரம் தான். அதை நம்ம கரெக்டாக படிச்சிடணும். ஓகே, அடுத்தது பாருங்கள். 91 சரியான தொடரை தேர்வு செய்க. இந்தியாவின் டாக்டர் மனிதர் இது எதுவும் பொருந்தலை பாருங்க. இந்தியாவின் பறவை மனிதர் டாக்டர் சலீம் அலி. அவருடைய சுயசரிதை நூல் இது சிட்டுக்குருவியின் வீழ்ச்சி, தி ஃபால் ஆஃப் ஸ்பேரோ அப்படின்ட்டு. இந்தியாவின் பறவை மனிதர் வந்து டாக்டர் சலீம் அலி வந்து ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தை சார்ந்தவர். ஓகேங்களா? இவருடைய சுயசரிதையும் ஸ்கூல் புக்கில் இருக்குது. ஆல்ரெடி கேட்ட கொஸ்டின்ஸ் தான் அது. தி ஃபால் ஆஃப் ஸ்பேரோ, சிட்டுக்குருவியின் வீழ்ச்சி என்ற சுயசரிதை யாருடையது அப்படின்னு கேட்டானாக்கா டாக்டர் சலீம் அலி. இந்தியாவின் பறவை மனிதர் டாக்டர் சலீம் அலி. இது எல்லாமே தனித்தனி கொஸ்டின்ஸ் தான். இங்கே வந்து கரெக்டாக அந்த தொடர் கரெக்டாக மேட்ச் ஆயிருக்கான்னு கேட்டிருக்காங்க. அடுத்தது பாருங்கள். நண்பா படி அப்படின்றது என்னன்னாக்கா விழித்தொடர் தான், கட்டளை தொடர் கிடையாது. நண்பா படி அப்படின்னு சொல்வது விழித்தொடர். அடுத்தது 93 சரியான வினாச்சொல்லை தேர்ந்தெடுத்து நிறைவு செய்க. மதிப்பு கூட்டுதல் என்றால் என்ன அப்படின்றது தான் பார்த்தோன்னா வினாவுக்கு கரெக்டாக பொருந்தது. மதிப்பு கூட்டுதல் என்றால் எது? மதிப்பு கூட்டுதல் என்றால் யார்? அதை விட இங்கே சரியான வினாச்சொல் வந்து மதிப்பு கூட்டுதல் என்றால் என்னன்றது தான் வந்து சரியான ஒரு வினாச்சொல். அடுத்ததும் சரியான வினாச்சொல் தான். பெயர் சொல் எத்தனை வகைப்படும்? சரிங்களா? இது போல் கேட்கும்போது அந்த கேள்வியை நம்ம ஒரு முறை படித்து பார்க்கணும். அப்போ சொல்லும் போதே நமக்கு அந்த ஆன்சர் அங்கே பொருந்துமா வந்துடும். ஏன்னா நம்ம நிறைய முறை படிச்சிருப்போம்ல. பெயர் சொல் எத்தனை வகைப்படும் தான் நம்ம படிச்சிருக்கோம். பெயர் சொல் ஏன் வகைப்படும், பெயர் சொல் என்ன வகைப்படும், நம்ம இந்த கேள்விக்கு பொருத்தமாக இருக்காது. அப்போ 94க்கு பார்த்தோம்னாக்கா ஆப்ஷன் பி தான் வந்து சரியான விடை. அடுத்தது சரியான வினாச்சொல்லை தேர்ந்தெடுக்க. இந்த டாபிக்லேருந்து 3 கேள்வி வந்துட்டுக்குது. அறநெறிச்சாரம் என்பதன் பொருள் என்ன அப்படின்றது சரியான ஒரு கேள்வியாக இருக்கும், கேள்வி சொல்லாக இருக்கும். 96 பொருத்தமான காலம் அமைத்தல். ஆப்ஷன் சி தமிழரசி வள்ளுவரை ஓவியமாக வரைந்தால் அப்படின்றது முடிஞ்சிச்சு, வரைஞ்சி முடிச்சுட்டாக்கா அது இறந்த காலம். ஆப்ஷன் பி பாருங்க, தமிழரசி வள்ளுவரை ஓவியமாக வரைகிறாள் அப்படின்னாக்கா அது நிகழ்காலம்னு வரணும். இங்கே வந்து எதிர்காலம்னு கொடுத்துருக்கான், அப்போ அது தவறு. ஆப்ஷன் ஏ தமிழரசி வள்ளுவரை ஓவியமாக வரைவாள்னாக்கா அது எதிர்காலம்னு வரணும். இங்கே இறந்த காலம்னு கொடுத்ததுனால அதுவும் கிடையாது. ஆப்ஷன் டி பாருங்கள், தமிழரசி வள்ளுவரை ஓவியமாக வரைந்து முடித்தாள் அப்படின்னாக்கா அது இறந்த காலம்னு வரணும். இங்கே வந்து நிகழ்காலம்னு கொடுத்துருக்காங்க, அப்போ அதுவும் தவறு. ஆப்ஷன் சி தான் வந்து சரி. தமிழரசி வள்ளுவரை ஓவியமாக வரைந்தாள் என்பது வரைஞ்சு முடிச்சுட்டாங்க, அப்போ அது வந்து இறந்த காலத்தை குறிக்கும். அடுத்து 97 பேச்சு வழக்கு அல்லாத தொடரை தேர்வு செய்க. எழுத படிக்க தெரிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறேன். இது வந்து எழுத்து வழக்கு. பேச்சு வழக்கு இல்லாதது தான் எழுத படிக்க தெரிஞ்சு கொள்ளணும்னு விரும்புகிறேன், எழுத படிக்க தெரிஞ்சுக்கணும்னு
எழுத படிக்க தெரிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறேன். ஓகேங்களா, இந்த விரும்புகிறேன் தெரிஞ்சுக்கணும்ட்டு எல்லாமே பேச்சு வழக்கு. அப்போ பேச்சு வழக்கு அல்லாத தொடர் எதுனாக்கா எழுத்து வழக்கில் இருக்கக்கூடிய தான் நம்மளுக்கு தெரியணும். ஆப்ஷன் சி வந்து இதற்கு சரியான விடை. ஓகேங்களா. 98 சரியான எழுத்து வழக்கு தொடரை தேர்வு செய்க. யார் நீ எங்கு வந்தாய் என்பது சரியான எழுத்து வழக்கு. யாரப்பா நீ எங்கே வந்த, யார் நீ எங்கே வந்த, யாரப்பா நீ எங்க வந்த, இது எல்லாமே பார்த்தோன்னா நம்ம பேச்சு வழக்கில் சொல்லக்கூடிய வார்த்தைகள். நீங்கள் கதையெல்லாம் படிக்கிறோம் பார்த்தீங்களா, அந்த கதையில எல்லாமே இந்த வார்த்தைகள் எல்லாமே அதிகமாக யூஸ் பண்ணியிருப்பாங்க. யார் நீ எங்கு வந்தாய் என்பது எழுத்து வழக்கு. அடுத்தது பார்த்தோன்னா நிறுத்தற்குறியை அறிக. இது சரியானது. நல்லவன் வாழ்வான் தீயவன் தாழ்வான். செமிகாலன் கொடுத்துருக்காங்க பாருங்க. நல்லவன் வாழ்வான் தீயவன் தாழ்வான். இங்கே நல்லவன் வாழ்வான் கமா ஆச்சரியக்குறி, நல்லவன் வாழ்வானா அப்படின்னு ஆச்சரியக்குறி. அப்போது ஆப்ஷன் ஏ தான் வந்து இதற்கு சரியான விடை. சரிங்களா. நல்லவன் வாழ்வான் தீயவன் தாழ்வான்றது பார்த்தோன்னாக்கா ஒரு என்ன சொல்கிறது, ஒரு சென்டென்ஸ், அது ஒரு கோட் மாதிரி அது. ஓகேங்களா. அப்போ அதுக்கு குறி தான் வரும். அடுத்து பார்த்தோன்னா 100 லாஸ்ட் கொஸ்டின். டெஸ்ட் நம்பர் 6 லாஸ்ட் கொஸ்டின் என்னன்னாக்கா இதுவும் நிறுத்தற்குறியீடை தேர்வு செய்க. காகத்திற்கு காது உண்டா அதற்கு காது கேட்குமா அப்படின்னு கேட்க. காகத்திற்கு காது உண்டா கமா அதற்கு காது கேட்குமா. ஓகேங்களா, ரெண்டும் ஒரே கேள்வி தான் நம்ம கேட்க போகிறோம். காகத்திற்கு காது உண்டான்னு போட்டு கேள்விக்குறி கேட்டு அதற்கு காது கேட்குமான்னு 2 கேள்விக்குறி போட்டாக்கா சரியான விடை தான். ஏன்னா ரெண்டுமே என்னதான் கேள்வி தான். காகத்திற்கு காது உண்டா அப்படின்றதும் ஒரு கேள்வி, அதற்கு காது கேட்குமா அப்படின்றதும் பார்த்தோன்னாக்கா இங்கே ஒரு கேள்வி தான். ஓகே, காகத்திற்கு காது உண்டா அப்படின்னு ஒரு ஆச்சரியக்குறியோடு கேட்டாக்கா அது தவறு தான். ஏன்னா காகத்துக்கு என்னது காது கேட்கும். அதனால தான் நம்ம அதை காக்கா காக்கான்னு கூப்பிடுறதோ இல்லையோ நம்ம போய் காக்கான்னு கூப்பிடுறோம். அப்படி கூப்பிடும்போது அது என்ன பண்ணோம், நம்மளை திரும்பி பார்த்து அது நம்மளை காக்கான்னு சொல்லும். சரிங்களா. ஓகே, இது வந்து 100வது கேள்விக்கு இதுதான் சரி. ஆப்ஷன் பி, காகத்திற்கு காது உண்டா என்றால் அதற்கு காது கேட்குமா என்பதும் சரிதான். ஓகேங்களா. ஓகே, இந்த டெஸ்ட் நம்பர் 6 நாம் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இது சூப்பராக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக பார்த்தோம்னா இந்த மந்த் எண்டில் எக்ஸாம் வந்து கம்பல்சரி வந்துடும், கால்ஃபர் வந்துடும். ஓகேங்களா. எக்ஸாம் வருமா வராதான்ற தயக்கெல்லாம் நீங்கள் வச்சுக்காதீங்க. எக்ஸாம் வந்த பிறகு படிக்கலாம்னு நீங்கள் கண்டிப்பாக நினச்சிடாதீங்க. ஆல்ரெடி படிச்சிருந்தா நீங்கள் இப்போ ரிவிஷன் ஸ்டார்ட் பண்ணிடலாம். இல்லை நீங்கள் இப்போ தான் படிக்க ஸ்டார்ட் பண்ணீங்க சார், இன்னும் எக்ஸாமே வரல, இதுக்குள்ளே ஆனால் நிறைய பேர் படித்து முடிச்சுட்டு இருப்பீங்களா அப்படிலாம் கேட்காதீங்க. ஏன்னா நிறைய பேர் பார்த்தோம்னாக்கா இதே தான் வேலைன்ட்டு அவங்க வந்து பொழுது முழுக்க படிக்கிறதுக்காக மட்டுமே செலவிடுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அப்படி செலவிட்டு அவங்க ஒரு முறை பார்த்தோம்னாக்கா ஒரு சில தவறுகளால் அவங்க ட்ராக் பண்ணாமல் ரொம்ப நிறைய அவங்க இக்கட்டான சூழ்நிலைகள்லாம் சந்தித்து கடந்து வந்துன்னு இருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு சின்ன டிப்ஸ் என்னன்னாக்கா, நீங்கள் இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டீங்க பார்த்தீங்களா, ஒரு பயிர் வச்சு அதை இந்த அளவுக்கு நீங்கள் பாதுகாத்துட்டீங்க. உங்களுக்கு எப்போ அதோட பெனிஃபிட் கிடைக்கும்னாக்கா அதை கரெக்டான காலத்தில் அறுவடை பண்ணும்போது தான் நம்மளுக்கு என்ன கிடைக்கும், அது பயிர் வச்சு நீங்கள் பாதுகாத்து வளர்த்ததுக்கான அர்த்தமே கிடைக்கும். நான் நாற்று வச்சேன், தண்ணி விட்டேன், மருந்து தெளித்தேன், இது எல்லாமே பண்ணாலும் கடைசியில் எப்போ தான் உங்களுக்கு பெனிஃபிட்டு, நீங்கள் அதை கரெக்டான காலத்தில் அறுவடை பண்ணி அந்த நெல்லை நீங்கள் போட்டோம்னா தான் நம்மளுக்கு என்னது பெனிஃபிட் கிடைக்கும். அது போல் தான் பார்த்தோம்னாக்கா இந்த டிஎன்பிஎஸ்சி நீங்கள் படிக்க வந்துட்டோம் அப்படின்னாக்கா அந்த குறிப்பிட்ட காலத்தில் நம்ம படித்து கரெக்டாக அங்கே நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணிடணும். படிச்சுக்கினே இருக்கிறது எல்லாருக்குமே இப்போ ட்ராக் பண்ணாதவங்க எதுவும் தெரியாதானாக்கா அவங்களுக்கு இன்னும் அதிகமான டேட்டாஸ் தெரியும். சரிங்களா. கேட்டாக்கா டக்குன்னு சொல்லுவாங்க. இருந்தாலும் பார்த்தோம்னாக்கா அந்த ஒரு சில மைனர் மிஸ்டேக்கால் பார்த்தோம்னாக்கா அவங்க இந்த இடத்துல மைனராகவே இருந்திருப்பாங்க. அதை நீங்கள் இந்த முறை தவற திருத்தும் போது கண்டிப்பாக உங்களால் சக்ஸஸ் பண்ண முடியும். அதுக்கு எங்களோட வாழ்த்துக்கள். சரிங்களா. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணுன்னாக்கா இப்போதுலேருந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ரிவிஷன் தாங்க. எந்த அளவுக்கு நீங்கள் ரிவிஷன் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு பார்த்தோன்னா கண்டிப்பாக உங்களால் சக்ஸஸை நோக்கி ஒரு படி உங்களை முன்னேற்றி செல்லும். ஓகேங்களா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருமே ஷேர் பண்ணுங்கள். புதுசாக நம்ம வீடியோ பார்க்குறவங்க எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்மளோட சேனலில் பார்த்தோம்னாக்கா தமிழ் இலக்கணத்துக்கு வெயிட்டேஜ் கொடுக்கலாம் அப்படின்ட்டு நம்ம முடிவு பண்ணியிருக்கோம். இலக்கணத்தில் உள்ள இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் எல்லாமே பார்த்தோம்னா இப்போ பேட்சில் ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தபடி குரூப் 4 பேட்சில் சேர்ந்தவங்க பார்த்தோம்னாக்கா அவங்களுக்கு தனியாக அவங்க வந்து ஒரு கோல்டன் பேட்ச் அவங்க. ஏன்னா நம்மளோட சப்ஸ்கிரைபரே பார்த்தோன்னா இப்போ பார்த்தோன்னா ஒரு 600+ தான் இருக்குது. நம்ம பேட்ச் அனௌன்ஸ் பண்ணும்போது ஒரு 500 தான்.
அதுலேயே பார்த்தோன்னாக்கா ஒரு 150 பேர்கிட்ட வந்து அந்த கோல்டன் பேட்சில் வந்துட்டாங்க. அவங்களுக்கு மட்டும் அது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். பேட்சில் ஜாயின் பண்ணவங்களுக்கு தெரியும். நம்ம பார்த்தோன்னா யூடியூப்லேயும் பார்த்தோம்னாக்கா நம்ம ப்ராப்பரான கிளாஸ் எல்லாமே உங்களுக்கு வந்துட்டு தான் இருக்கும். சரிங்களா? அதை பற்றி நீங்கள் யாரும் கவலைப்பட வேணாம். தமிழ் இலக்கணத்துக்கு நம்ம ஃபுல் வெயிட்டேஜ் கொடுப்போம். ரொம்ப எளிமையாக உங்களுக்கு புரியும் வகையில் கிளாஸ் எல்லாமே இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? தேங்க்யூ.